திருப்பூர்ல ஒரு காமெடி பேச்சு இருக்குது. பெட்ரோல் வெடி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு, சரியா போகல. அப்புறம் முழங்கால் தண்ணியில வந்து ஒரு போட்டு ஒன்று விட்டு இதை பாருங்களா அப்படின்னுச்சு, அது ஓடல. அப்புறம் வந்து பஞ்சால செஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிச்சு, அது ஓடல. அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லிச்சு, அறிவாலயத்தில் இருந்து செங்கல் எல்லாம் எடுத்து நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், செங்கல் வியாபாரத்துக்கு வந்துருக்கு, ஓடல. இது மாதிரி காமெடி பேச்சுகள் எல்லாம் எதிர்கட்சியா வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி ஆட்சி பண்றது? எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியா இருக்காது. அதனால தளபதி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சி உருவாக்குறதுக்கு அவர் முயற்சிக்கணும். எதனால சொல்றேன்னா, நேரு அவர்கள் ஆட்சியில் இருந்த போது எதிர்கட்சியே அது இந்தியாவில் இல்ல. அவரே ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு, எதிர்கட்சி இல்லைன்னா நான் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன், சரியா போயிட்டு இருக்கேன், தப்பா போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாம போயிடும். ஒரு எதிர்கட்சி உருவாக்குகின்ற போதுதான் ராஜாஜி வந்து நேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சுதந்திர கட்சி ஆரம்பிச்சார். அதுதான் பல்வேறு பரிணாமங்களை இது பண்ணிக்கிட்டு போய் பாஜக எல்லாம் மாறி வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தா எதிர்கட்சியை காணும். முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு, கண்ணு கட்டோர்னு எதிர்கட்சியே காணும்னுச்சு. இன்னைக்கு நடக்குதுயா, பேச வர்ற ஐயா, உன் பேச்ச கேட்ட சிரிப்பு வருது. பண்ணி கொடுத்து போய் சிரிக்கிறான், பிஸ்கட் கொடுக்குற புள்ள பிடிக்கிறவனாட்டம்.